இன்னைக்கு ஓம பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் வந்து அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சம் ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவு பிசைறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் எண்ணெயும் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே அதை நம்ம வந்து மெல்லிசான இதில் வந்து புழிஞ்சு விட்டுருக்கோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்கதை புழிஞ்சு விட்டுறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த இதில் எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப சின்னதாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் கை சுடும், பார்த்து பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வரட்டும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நம்ம போட்டது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே இப்படி கையால் இப்படி இது பண்ணிங்கன்னா நொறுங்கிடும். ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நொறுக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து அடுப்பு இன்னும் நான் ஆஃப் பண்ணல. நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே அந்த ஹீட்லேயே போட்டுருங்க. போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நொறுக்கி அதோட சேர்த்து போடணும். அவ்வளோதான், நம்ம சுவையான ஓம பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.